ஏ உமா, குச்சி வெட்டுறது ஒரு பங்கா இருந்தா அதை தூக்கிக்கிட்டு நடக்கிறது தனி பெரிய தொல்லையா இருக்கு. எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியா இருக்கும் வீட்டுக்கும் இங்கேயும். ஆமாக்கா, தலையில் அந்த சுமந்துக்கிட்டு இது குச்சியை தூக்கிக்கிட்டு வர்றது நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குக்கா. என்ன செய்யறது? இந்தாம்மா சுந்தரி அம்மா. யாரு யாரு? ரங்கராஜி மாதிரி இருக்கு. ரங்கராஜா? ஆமாம்மா, ரங்கராஜி தான். தெரியலையே உங்களுக்கு? மறந்து போயிடுச்சா என்ன? என்ன செய்தி, நல்லா இருக்கிறியா? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். குச்சி வெட்டிட்டு வரீங்களா ரெண்டு பேரும் போய்? ஆமாம் ரங்கராஜி, அடுப்புக்கு குச்சி இல்லை, என்ன செய்யறது? இப்போ யாருமா குச்சி கிச்சிலாம் வெட்டுறா? கேஸ் அடுப்பு வாங்கி வச்சுக்கிட்டு கேஸ் வாங்கி போட்டுக்கிட்டு எரிக்க வேண்டியது தானே? கேஸ் அடுப்பு வாங்கிக்கலாம், கேஸ் வாங்கி எரிக்கலாம். அதுக்கெல்லாம் துட்டு வேணாமா? துட்டு சும்மா இருந்தால் எப்படி வரும்? ஏன் உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கெல்லாம் போகிறது இல்லையா? போறாரு, அவர் போனால் சாப்பாட்டுக்கு தான் சரியா இருக்கு. என்ன செய்யறது? அதுவும் சரிதாம்மா. இப்போதான் விலைவாசிலாம் ரொம்ப ஏறிப்பி கிடக்கம்மா. விலைவாசிலாம் ஏறிப்பி கிடக்கு. 4 ஜாமான் வாங்கினாலும் 500 600 நம்ம என்ன செய்யறது? அதுவும் சரிதாம்மா. நீங்கள் சொல்கிறது இந்த பாப்பா சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நீ எங்க இந்த பக்கம் குச்சி வெட்ட போறியா? உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் வந்தேன். வழியில் உங்களை பார்த்துக்கிட்டேன். வீட்டுக்கு பார்த்து வந்தியா? என்னத்துக்கு? எங்கள் வீட்டுக்காரையா பார்க்கவா? இல்லைம்மா, உங்களை பார்த்து ஒரு செய்தி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன செய்தி? உங்கள் பொண்ணை தண்ணி எடுக்க சொன்னீங்களா? ஆமாம், தண்ணி எடுக்க போயிருந்தா ஆத்துக்கு. அதுக்கு என்னப்பா? நானும் போயிருந்தாங்க. உங்கள் பொண்ணு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒருத்தவன்கிட்ட பேசி பழகிட்டு நிற்கிது. என்னயா சொன்ன? உங்கள் பொண்ணு ஒருத்தவன்கிட்ட பேசிக்கிட்டு நிற்கிதுன்னு சொல்கிறேன். என்னயா சொன்ன? என் பொண்ணை பற்றி என்ன சொன்ன? ஐயோ அம்மா, என்ன வெட்டிடாதீங்கம்மா, வெட்டிடாதீங்கம்மா. தெரியாமல் சொல்லிட்டம்மா. என் பொண்ணை பற்றியா தப்பா சொன்ன? உன்னை வெட்டி போறான், வெட்டி போறேன். ஐயோ, நான் தெரியாமல் சொல்லிட்டம்மா. பாப்பா காப்பாத்துப்பா, காப்பாத்து பாப்பா. அக்கா வேணாக்கா, இந்த மாதிரி செய்தீங்கக்கா. கோவத்தில் என்ன செய்யுங்க தெரியாமல் செய்தீங்க. அதுவா கீழே போடுங்கக்கா. தெரியாமல் சொல்லிட்டம்மா. ஒன்றுமா சொல்ல மாட்டேம்மா. நான் விட்டுருமா. அக்கா வானாக்கா விட்டுருக்கா. ஏ உமா, கையை விடு. இவனை வெட்டினா சரியா வரேன். ஆத்தனை வெட்டி போட்டுருவேன். என்னக்கா நீங்க என்ன பேசுறீங்களா? வெட்டி போட்டா என்ன செய்வீங்க? அப்புறம் ஜெயிலுக்கு போட்டு உங்க பிள்ளைக்கெல்லாம் என்ன செய்வீங்க? என்ன பேச்சு பேசாம தெரியுமா? என்ன பேச்சு பேசாமச்சா? உங்கள் பொண்ணு தண்ணி எடுத்துக்கிட்டாம்மா வருது. நான் தெரியாமல் சொல்லிட்டாம்மா. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, என்னை விட்டுருங்கம்மா. நான் ஓடியே போயிடுறேன். இப்படி வாங்க. அதுவா கீழே போடுங்க. ஏய் எந்த ஓடுறா. நல்ல வேலை என்னை காப்பாற்றணுமா. உனக்கு பெரிய புண்ணியமா இருக்கம்மா. நான் போகிறேம்மா. நல்ல ஐசியம்க்கா. இப்படி உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அருவா எடுத்து அவனை வெட்டுனா என்ன கதியா ஆகிருக்கும்? அவன் அப்படி சொல்லுமா? எனக்கு சுருண்டு ஏறிடுச்சுமா. கோவம் அப்படி வந்துருச்சு எனக்கு. அக்கா, நம்ம பொண்ணு அப்படிலாம் உள்ள பொண்ணா? நீங்க பொண்ணு மேல நம்பிக்கை வைங்க. அவன் என்ன சொன்னா என்ன? நீ சொல்றது கட்டு தண்டி. என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் அளவுக்கு வர என் பொண்ணை நான் நம்பல பாரு. என்ன சொல்லணும்? அம்மா ஏண்டி தண்ணி எடுத்து வர இவ்வளோ நேட்டாடி? நான் குச்சி வெட்டிட்டு வந்துட்டேன். நீ இவ்வளோ நேரம் வந்திருக்க. என்ன செஞ்ச? இவன் இவனை பார்த்து தான் அந்த கம்மாட்டி பேச சொன்னானா? உன் பொண்ணு அவன்கிட்ட பேசி நிற்கிறான்டி. நீ யாருவா? அக்கா கோப்படாங்க இருங்க. ஏமா அப்படி கோவப்படுற? நான் சொல்றது முதல் கேளுமா. யாரு கொண்டு வந்து சொன்னா? என்ன சொன்னான்னு கேட்குறேன். கீதா என்ன சொன்னாவா? இன்னும் உங்க அம்மா ஒரு கொலையை பண்ண பார்த்துட்டாங்க. என்னக்கா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆமா கீதா, ஒரு ஆள் வந்து யாரோ அம்மாவுக்கு தெரிஞ்ச தான் சொல்றாங்க. யார் பேர் சொன்னீங்க? அவன் பேர் உனக்கு முக்கியமாடியா? அவன் பேரு அவர் வந்து உன்னை நீ யார்ட்டையும் பேசிக்கிட்டு நிற்கிறேன்ட்டு அக்காட்ட வந்து சொல்லிட்டாரு. அதுக்குன்னு அம்மாவுக்கு கோவம் வந்து குச்சி வெட்ட போன அருவா எடுத்து அவர் போய் வெட்ட போயிடுச்சு, கீழே தள்ளி விட்டு. ஐயோ கடவுளே.
ஏமா உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு பைத்தியமானு கேட்குறேன். என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம என்ன பைத்தியம் மாதிரி பேசியிருக்கேன். ஏன் உன் பொண்ணு மேலே எனக்கு உனக்கு நம்பிக்கை இல்லை? என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் யார்கிட்ட பேச போகிறேன்? நம்பிக்கைலாம் இருக்கு. நீ இப்போ யார் இவன்? இதை மட்டும் சொல்லு. நீ தான் அதுக்குள்ளே ஏதாவது பேசுறியே. நான் சொல்ல வராகிட்டியா? சரி அது போட்டோம் கீதா, யார் இவரே சொல்லு. அக்கா, அன்னைக்கு வந்து தரவு வந்து அம்மாட்ட பேசினார்ல, மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், மாப்பிள்ளை பார்த்து எப்போ வரீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன், நீங்கள் வாங்கன்ட்டு சொன்னார்ல, அம்மா வர அப்பா கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்களே. ஆமாம், அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அக்கா, அம்மா மாதிரி அவசரம் கொடுக்க மாதிரி பேசாதீங்க. நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க. அன்னைக்கு தரவு வந்து பேசினார்ல, மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்டார்ல, அம்மா வர நான் வந்து அப்பாட்ட கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்களே. அவர் மாப்பிள்ளை போட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் கொடுக்காம போயிட்டாரு, மறந்துட்டு போயிட்டாரு பேருக்கு. ஏன் போட்டாவை மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்துருக்காங்க, மாப்பிள்ளைட்டையும் வீட்டையும் காட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவர் இங்கே நம்ம வீட்டில் வந்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. நான் தண்ணி எடுக்க ஆற்றுல பார்த்துட்டு அங்கே வந்து என்கிட்ட பேசினார். நானே எனக்கு தெரியாமல் முதல்ல எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு, யார் எவருன்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டுட்டேன். அப்புறமேல தான் விஷயத்த சொல்கிறாரு. சொல்லித்தான் அப்புறமேல வீட்டுக்கு நான் வர்றேன், உங்கள் அம்மா ஏதோ தப்பாக நினைக்க போகிறாங்க, நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவரை வந்தார். அவர் வந்தது ஒரு நல்லதாக போயிடுச்சு. இல்லைண்டா அம்மா இந்த மட்டும் என்ன நடந்திருக்கோன்னு எனக்கே தெரியல. பொண்ணு பார்க்க வந்தவர் அவங்க அப்பா அம்மா வச்சுட்டு வர வேண்டிய தானே? எதுக்கு இவரு தனியாக வந்தாரு? அதான் ஆற்றுல ஒன்று வச்சு எடுத்து பார்த்தாரு, வீட்டுக்கு வர வேண்டிய தானே? அக்கா எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அக்கா. அவர் அவ்வளோ வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. வந்த வழியில் ஆற்றுல தண்ணி எடுக்கிறத பார்த்துட்டு அவர் போட்டால பார்த்த மாதிரி இருக்கு, இதான் பொண்ணுன்னு வந்து பேசியிருக்காரு. இது ஒரு தப்பு இல்லைக்கா. ஏ உமா, நீ தப்பு இல்லைன்னு சொல்ற. எனக்கு தெரியுது என் பொண்ணை பற்றி. அந்த கம்மாட்டி எப்படி பேசினா? இதை தப்பா நினச்சி தானே என்ன பேசினா? சரி சரி விடுங்க அக்கா, கோவமாக இருக்காதீங்க. மாப்பிள்ளையை கூப்பிடுங்க, உள்ளே கூப்பிடுங்க, வீட்டுக்கு வெளியே வச்சு பேசி நிற்கிறீங்க. இவர் அப்பா அம்மாக்கு தெரியாமல் வந்தது தப்பு. இவர் வீட்டில் வேறு கூப்பிட்டு வச்சு பேசுனுங்கிற. ஆண்டி இந்த பாருங்க, எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாமல் வரல, தெரிஞ்சு தான் வந்தேன். தெரிஞ்சு தான் நீ போய் பொண்ணை பார்த்துட்டு வா, அப்புறமேல எல்லாரும் போய் பார்க்கலான்ட்டு எங்கள் அப்பா அம்மாவை தான் சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. அது அனுப்பி விட்டு தான் வந்திருக்காருக்கா. ஓ அப்படியா? நான் தெரியாமல் பேசிட்டேன். வாங்க உள்ள. கீதா, நீனும் ஏன் சோகமாக மூஞ்சி வச்சிருக்க? மாப்பிள்ளை சோகமாக முகத்தை வச்சிருக்காரு. போங்க உள்ளே போங்க, வீட்டு உள்ளார. வாடாப்பா, நான் இப்படியே வீட்டுக்கு போகிறேன். எனக்கு பயமாக இருக்குது. இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க பொண்ணுட அம்மா? நானே பயந்து போயிட்டேன். அவங்க ஒன்றும் தப்பாக பேசல, அந்த ஆள் வந்து தப்பாக சொல்லவும் அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு, நான் தான் பேசுனாங்க. வாங்க மாப்பிள்ளை உள்ளார வாங்க. கீதா உள்ளே வா. எங்கள் அம்மா முகத்தில் சிரிப்பையே காணுமாக்கா. ஓ இவர் தான் மாப்பிள்ளையா? வாங்க வாங்க, வாடி உள்ள. அப்பா இப்போ தான் எங்கள் அம்மா முகத்தில் சிரிப்பு வந்திருக்கு. அப்பா இப்போ தான் சிரிக்கிறாங்க. போ கீதா, அழைச்சிட்டு போ, மாப்பிள்ளை உள்ளே அழைச்சிட்டு போ. அக்கா மாப்பிள்ளை பொண்ணையா வீட்டு உள்ளார வச்சு பேசிக்கிட்டு இருங்கக்கா. சரி சரி உமா, நீனா வா. அம்மா நீனும் வாடி உள்ளார. ஏதாவது டிஃபன் செய்யணுடி, வாடி சட்டை. இன்னும் தான் வரட்டுன்னு வெட்டி விட்டு இப்போ டிஃபன் செய்யணுமா? வர போங்க. வாங்க மாப்பிள்ளை உள்ளார வாங்க, வீட்டு உள்ளார வாங்க. வரேன் அப்பா.